भद्रं कर्णेभिः शृणुयामदेवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्कैस्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेमदेवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. 12 மந்திரங்கள் கொண்ட இந்த மாண்டூக்ய உபனிஷத்தில் முதல் மந்திரத்தில் ஓம் என்ற சொல்லே இந்த உலகம் என்று ஓங்காரத்தை உலகத்துடன் சமப்படுத்தி உலகத்தை விசாரம் செய்தால் அதனுடைய ஆதாரமான பிரம்மத்தை அடைய முடியும். அதற்கு பதிலாக ஓம் என்ற சொல்லை விசாரம் செய்தாலும் பிரம்மத்தை அடைய முடியும். அந்த விளக்கம் ஆரம்பிக்கப்படுகிறது என்ற ஒரு உறுதிமொழி பிரதிஜ்ஞை கூறப்பட்டது. இந்த ஓங்கார விசாரம் 8வது மந்திரத்திலிருந்து 12 வரை நடைபெற உள்ளது. 2வது மந்திரத்தில் ஆத்ம விசாரம் செய்யப்பட உள்ளது என்ற உறுதிமொழி அளிக்கப்படுகிறது. ஆத்ம விசாரம் என்றால் நம்மை பற்றி நான்கிற சொல்லை எடுத்துக்கொண்டு என்னையே நான் பார்த்தல், என்னையே நான் விசாரித்தல். எப்படி ஒரு கண்ணாடியின் மூலம் முகத்தை பார்க்கும் பொழுது நாம் என்ன உணர்கின்றோம்? நான் என்னையே பார்க்கின்றேன் என்று உணர்கின்றோமோ, அதே போல நான்கிற சொல்லையே நாம் ஆராய்ச்சி செய்தல். இந்த ஆத்மாதான் அகில பிரபஞ்சத்திற்கும் ஆதாரமாக உள்ள பிரம்ம என்று ஆத்மாவையும் பிரம்மத்தையும் ஐக்கியப்படுத்துகின்ற மகா வாக்கியத்தை ஆரம்பத்திலேயே கொடுத்து விசாரமெல்லாம் செய்து முடிவுரையாக கொடுக்க வேண்டிய உண்மையை இந்த உபனிஷத் ஆரம்பத்திலேயே கொடுத்து விடுகிறது. 2 விதத்திலையும் செய்யலாம். விசாரமெல்லாம் பண்ணி இதுதான் கன்க்ளூஷன்னு சொல்லலாம், இதுதான் முடிவு என்று சொல்லியும் விசாரம் செய்து அந்த முடிவை நிலைநாட்டலாம். அவ்விதம் மகா வாக்கியத்தை கூறி சோயமாத்மா சதுஷ்பாத், இந்த ஆத்மா 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அல்லது பார்க்கலாம் என்ற அறிமுகம் செய்யப்பட்டது. இனி நாம் அடுத்த 3வது மந்திரத்திலிருந்து விசாரத்திற்கு செல்ல வேண்டும். 3, 4 இந்த 2 மந்திரங்கள் நம்முடைய ஜாக்ரத் சொப்பனம் என்ற 2 அனுபவத்தை பற்றி பேசுகின்றது. 3வது மந்திரத்தில் விழிப்புணர்வை பற்றிய கருத்து, 4வது மந்திரத்தில் நம்முடைய கனவை பற்றிய கருத்து. 5, 6 இந்த 2 மந்திரங்கள் நம்முடைய ஆழ்ந்த உறக்கத்தை பற்றி பேசுகின்ற மந்திரங்கள். இவ்விதம் 3, 4, 5, 6 இந்த மந்திரங்களின் சாராம்சம் அவஸ்தாத்ரயம். அவஸ்தை என்றால் நாம் அனுபவிக்கின்ற அனுபவங்கள். இந்த 3 அனுபவங்களை பற்றி பேசி பிறகு 7வது மந்திரத்தில் ஆத்மஸ்வரூபம் விளக்கப்படுகின்றது. இப்போ நம்ம மந்திரத்திற்குள் செல்வதற்கு முன் இந்த அவஸ்தாத்ரய விவேகத்தை
அடிப்படையான கருத்தை புரிந்து கொண்டு அதிலிருந்து எப்படி நம்மை பற்றிய ஆத்ம ஞானத்தை அடைதல். உபனிஷத் நம்முடைய அனுபவங்களை எடுத்துக்கொண்டு எப்படி அறிவை கொடுக்கின்றது, நம்முடைய உண்மையான தன்மையை எப்படி புரிய வைக்கின்றது என்று இப்பொழுது நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். இப்போ நம்முடைய விசாரம் அவஸ்தாத்ரயம். அவஸ்தாத்ரயம் என்றால், அவஸ்தை என்றால் அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். அவஸ்தா அப்படிங்கிற வார்த்தைக்கு அனுபவம் என்று பொருள். ஒரே அவஸ்தையாக இருக்குன்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். அது ஒரு துயரமான அனுபவத்துக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஆனால் சாஸ்திரத்தில் அவஸ்தா என்றால் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். நம்முடைய அனுபவத்தை 3 டைமென்ஷனில் சாஸ்திரம் பிரிக்கின்றது. நமக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸை 3ஆக பிரிக்குது. அதுதான் 3 அவஸ்தைகள். அதில் முதல் அவஸ்தை ஜாக்ரத் அவஸ்தை. தமிழில் நம்ம விழிப்பு உணர்வு, இந்த அவஸ்தையை உணர்வுன்னு நம்ம மொழிபெயர்க்கின்றோம். ஜாக்ரத் அவஸ்தைனா விழிப்பு உணர்வு. இப்போ இந்த அவஸ்தை ஜீவர்களாகிய நமக்கு எப்பொழுது வருகின்றது, இந்த அவஸ்தை எப்போ நமக்கு தோன்றுகிறது, அந்த அவஸ்தையில் என்ன நம்ம செய்கின்றோம், அது நம்முடைய முதல் கருத்து. இந்த கருத்தை புரிந்து கொள்ள சாஸ்திரம் நம்முடைய உடலை 3 கூறுகளாக பிரிக்கின்றது. இதை ஷரீரத்ரயம் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு 3 உடல்கள் இருக்கின்றன. பார்த்து அனுபவிக்கப்படுகின்ற இந்த உடலை ஸ்தூல ஷரீரம் என்று சொல்கின்றோம். ஸ்தூலம்னா கிராஸ், பார்த்து அனுபவிக்கிற இந்த உடல் ஸ்தூல ஷரீரம். நம்முடைய மனம் நமக்கு இருக்கு. மனதின் மூலமாகத்தான் நாம் இந்த உலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த மனதை சாஸ்திரம் சூக்ஷ்ம ஷரீரம் என்று சொல்கிறது. ஷரீரம்னா உடல். அதை ஏன் சூக்ஷ்மம் என்று சொல்கிறதுனா, அது கண்ணுக்கு தெரியாது, ஆனால் நம்ம எல்லாருக்கும் மனம் இருக்கிறது என்று உணர்கின்றோம். அதனால் அது சட்டில் பாடி, சூக்ஷ்ம சரீரம். மூன்றாவது, எந்த ஒன்றுக்குமே காரணம் என்று ஒன்று இருந்தாக வேண்டும். எதுவுமே காரணமில்லாமல் தோன்றுவதில்லை. அந்த காரணத்திலிருந்து தான் எல்லாமே தோன்றுகிறது. ஆகவே நமக்கு ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்திற்கும் காரணமாக உள்ள காரண சரீரம்னு ஒரு உடல் இருக்கிறது. இப்போ காரண சரீரம் என்றால் அந்த ஜீவனுடைய பாப புண்ணியங்கள், அந்த ஜீவனுடைய சில சம்ஸ்காரங்கள், சில உணர்வுகளெல்லாம் பதிவு செய்யப்பட்டுள்ள இடம். அது டைரக்டாக விவகாரத்துக்கு வராது. இப்போ எப்படி கம்ப்யூட்டரில் ஹார்ட் டிஸ்கில் சிலதையெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், அது அப்படியே இருக்கும். அது எப்போ வெளிப்படும்னா, அது கம்ப்யூட்டரில் கொடுத்து அதை ஓப்பன் பண்ணோம்னா தான் உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே வரும். அப்படி நம்முடைய அனுபவங்கள், பதிவுகள், பாப புண்ணியங்கள் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஸ்டோரேஜ், அதுதான் காரண சரீரம். இப்படி நமக்கு 3 உடல்கள், காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம். இந்த 3 உடல்கள் நமக்கு இருக்குன்னு புரிந்து கொண்டால், இப்போ நம்ம அவஸ்தைக்கு வர்றோம், ஜாகிரத் அவஸ்தைக்கு வருகின்றோம். ஜீவனாகிய நாம் எப்பொழுது இந்த நான் அப்படிங்கிற அபிமானத்தை, நான்கிற ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம், நான்கிற அபிமானத்தை இந்த ஸ்தூல சரீரம் வரை நான் நீட்டுகின்றேனோ, எக்ஸ்டென்ஷன் கொடுக்குற இந்த உடம்பு வரை, இந்த 3 உடலில்
காரண உடல், சூக்ஷ்ம உடல், அதை தாண்டி ஸ்தூல உடல் வரை நான் அபிமானம் வைக்கும் பொழுது அந்த எனக்கு கிடைக்கின்ற அனுபவம் ஜாக்ரத் அவஸ்தா. ஜாக்ரத் அவஸ்தை என்றால் ஒரு ஜீவன் ஸ்தூல சரீரம் வரை அபிமானம் வைக்கும் பொழுது அவனுக்கு கிடைக்கின்ற அனுபவம் ஜாக்ரத் அவஸ்தா. இதை நல்லா புரிஞ்சுக்கணும்னா உடனே பின்னாடி 2 அவஸ்தையும் இப்போவே பார்த்துருவோம். அப்பொழுதுதான் இந்த அவஸ்தை தெளிவாகும். ஒரு ஜீவன் இந்த ஸ்தூல சரீரத்தில் இருக்கிற அபிமானத்திலிருந்து சற்று விலகி கொண்டு வெறும் சூக்ஷ்ம சரீரத்தில் மட்டும் நமக்கு மனதோடு மட்டும் அபிமானம் வச்சுட்டு இந்த உடலில் இருக்கிற அபிமானத்தை விலக்கி கொண்டால் நமக்கு கிடைக்கிற அனுபவம் சொப்பன அவஸ்தா. கனவு நிலையில் என்ன ஆகுது? ஜீவனாகிய நாம் இந்த உடல் மேல் இருக்கின்ற ஐடென்டிஃபிகேஷன் அதிலிருந்து விலகி கொள்கின்றோம். அபிமானத்திலிருந்து நம்ம சற்று விலகி விடுகின்றோம். வெறும் மனதில் மட்டும் நம்ம அபிமானம் வச்சிருக்கும் பொழுது ஒரு உலகம் உருவாகின்றது, அதை அனுபவிக்கின்றோம். அது சொப்பன அவஸ்தா. இப்போ கனவு நிலை நமக்கு வரணும்னா என்ன பண்ணணும்னா இந்த உடம்பு மேலே இருக்கிற ஐடென்டிஃபிகேஷன்லேருந்து விலகிக்கணும். இந்த உடம்பை நம்ம விட்டால் தான் நமக்கு கனவு வரும். இந்த ஜாகிரத அவஸ்தை வரணும்னா நம்ம இந்த உடம்பு வரை நான்கிற அபிமானம் வர வேண்டும். இனி 3வது நாமே சொல்லிவிடலாம். ஆழ்ந்த உறக்கம் அது எப்பொழுது வரும்? டீப் ஸ்லீப் எப்போ வரும் என்றால் இந்த ஜீவன் ஸ்தூல சரீரத்தில் இருக்கிற அபிமானத்தையும் விட்டு மனதில் இருக்கின்ற அபிமானத்தையும் விட்டு காரண சரீரத்தில் மட்டும் அபிமானிக்கும் பொழுது அந்த ஜீவனுக்கு கிடைக்கிற அனுபவம் சுஷுப்தி, ஆழ்ந்த உறக்கம். இப்போ நமக்கு இந்த 3 அனுபவங்கள், 3 அவஸ்தைகள் தோன்றுவதற்கான நிபந்தனை என்ன என்றால் காரண சரீரத்தில் மட்டும் ஜீவனாகிய நாம் அபிமானம் வைத்து நம்ம மனசிலிருந்து நம்ம விலகிக்கணும். இந்த உடம்பிலிருந்து நம்ம விலகி கொண்டால் நமக்கு கிடைப்பது சுஷுப்தி அவஸ்தை, டீப் ஸ்லீப். இதனுடைய லட்சணமெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். பிறகு மனதோடு மட்டும் அபிமானம் வைக்கிறோம். நம்ம மைண்டில் மட்டும் நமக்கு ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது. இந்த ஸ்தூல உடலை நம்ம மறந்துடுறோம். அப்பொழுது கிடைப்பது சொப்பன அவஸ்தை. சாஸ்திரத்தில் தூங்கியதற்கு பிறகு தூக்கத்தில் பாதி மனம் விழித்து கொள்கிறது. முழுசாக மனத்திலிருந்து நம்ம விலகி கொண்டால் எந்த கனவும் இல்லாமல் தூங்கிட்டு இருப்போம். ஆனால் தூக்கத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால உள்ளிருக்கிற மனசு கொஞ்சம் விழித்து கொள்கிறது. ஆனால் விழித்து கொண்ட மனம் இந்த உடல் வரை அபிமானத்துக்கு வரல. அது விழிச்சிட்டு அதாக இருக்குது. அப்போ ஒரு உலகம் தோன்றுகிறது. அந்த உலகத்தை நம் மனம் அனுபவிக்கிறது. அதுதான் கனவு. அது மட்டுமல்ல, சாஸ்திரம் இனி ஒன்றும் சொல்லும். நம்ம விழிச்சு கொண்டிருக்கும் பொழுதே, வேக்கிங் ஸ்டேட்டில் இருக்கும் பொழுதே அப்படியே கண்ணை மூடி இந்த உலகத்தை, உடலை எல்லாத்தையும் மறந்துடுறோம். மறந்து ஏதோ ஒரு கற்பனையில் இருக்கிறோம். அதுவும் ஒரு விதமான சொப்பனம்தான். இந்த பகல் கனவுன்னெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, நாம் செய்கின்ற கற்பனை அதுவும் சொப்பனத்திற்கு சமம். எப்பொழுது மனதில் மட்டும் அபிமானம் வச்சு இந்த உடம்பில் அபிமானம் நம்ம வைக்கலையோ அப்போ நமக்கு கிடைக்கிற அவஸ்தை சொப்பனம். அது விழிப்பிலிருந்தும் கூட வரலாம். விழிப்பு நிலையில் இருந்து இந்த உடலை மறந்து வெறும் மனதோடு மட்டும் அபிமானம் வைக்கும் பொழுதும் வரலாம். அதுவும் வந்துட்டுருக்கு அப்பப்போ. சில சமயம் நம்ம அந்த மாதிரி செய்கிறோம். ஆனால் உறக்கத்திலிருந்து திடீர்னு மனம் மட்டும் பாதி விழிக்கும் பொழுது கிடைக்கிற அவஸ்தை சொப்பனம். இனி ஜாகிரத அவஸ்தை என்றால் இந்த ஸ்தூல சரீரத்தோடு நாம் எப்பொழுது ஒரு அபிமானம் வைக்கின்றோமோ அப்பொழுது கிடைக்கிற அனுபவம் ஜாகிரத் அவஸ்தா. இப்போ இதை நம்ம புரிந்து கொண்டால் இனி நம்ம ஜாகிரத்தை விசாரிப்போம்.
பிறகு சொப்பனத்துக்கு போவோம், பிறகு சுஷுப்திக்கு போவோம். இந்த மூன்றையும் பற்றி சில அடிப்படை அறிவுடன் உபனிஷத்து இதை ஆராய்வதிலிருந்து நம்ம கடைசியில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த உபனிஷத்தினுடைய அப்ரோச், இந்த உபனிஷத்தினுடைய உபதேசம். இப்போ ஜாகிரத அவஸ்தை என்றால் இப்போ நம்ம இருக்கிற ஸ்டேட், இப்போ நம்ம இருக்கிற அவஸ்தைக்கு பேர் ஜாகிரத அவஸ்தை. காரணம், நம்ம இப்போ ஸ்தூல உடல் வரைக்கும் அபிமானம் வச்சிட்டோம். இப்போ ஸ்தூல உடல் வரைக்கும் நான்கிற எண்ணம் ஊடுருவி உள்ளது. அதனால நமக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா, இந்த நான்கிற எண்ணம் ஸ்தூல உடல் வரை வந்தவுடன் நம்முடைய ஸ்தூல உடல் இருக்கே, அதுவே சில பகுதி, ஸ்தூல உடலில் இருக்கிற சில பகுதிகள் கரணங்களாக செயல்படுகிறது. இப்போ ஸ்தூல உடம்பில் இருக்கிற சில இன்ஸ்ட்ருமெண்ட், பாடியில் இருக்கிற சில போர்ஷன் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வேலை செய்யுது. இப்போ கால் இருக்குது, நடக்கிற கருவியாக இருக்குது. கை இருக்குது, எழுதுகிற செயல்படும் கருவியாக செயல்படுது. கண் இருக்குது, பார்க்கிற கருவியாக செயல்படுது. வாய் இருக்குது, சுவைக்கின்ற பேசுகின்ற கருவியாக செயல்படுகிறது. அப்போ நம்மளுடைய பாடி இருக்கே, அது இந்த உலகத்திலிருந்து சில அனுபவங்களை பெறும் கருவியாகவும், இந்த உலகத்தை பார்த்து அனுபவிக்கின்ற சில இன்ஸ்ட்ருமெண்ட் கரணங்களாகவும் செயல்படுகிறது. எப்பொழுது ஜாகிரத அவஸ்தை என்று நாம் கூறுகிறோம் என்றால், ஸ்தூல உடலில் அபிமானம் வைக்கின்ற ஜீவன் ஸ்தூல உடல்களில் உள்ள சில கருவிகள் மூலம் ஸ்தூல உலகத்தை அவன் அனுபவிக்கின்றான். அப்படி அனுபவிக்கும் பொழுது அவன் ஜாகிரத் அவஸ்தையில் இருக்கின்றான். இந்த அனுபவிக்கப்படும் உலகம் உள்ளதல்லவா, அதற்கு சமஸ்கிருதத்தில் பிரமேயம் என்று சொல்கின்றோம். பிரமேயம் என்றால் ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அது எப்படின்னா கிராஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்தூலமான பொருள்களை, ஸ்தூலமான உலகத்தை நாம் அனுபவிக்கின்றோம். அப்போ ஜாகிரத் அவஸ்தையில் வர்ற ஒரு முக்கிய அங்கம் பிரமேயம், ஸ்தூல பிரமேயம். ஸ்தூலம்னா கிராஸான ஆப்ஜெக்டை பார்க்குறோம், திருடமான பொருள்களை நம்ம பார்க்கிறோம். அதை எப்படி பார்க்கிறோம்? இந்த உடலில் உள்ள கருவிகள் மூலம். அப்போ ஜாகிரத் அவஸ்தை என்பது ஜாகிரத் பிரமேயம். ஜாகிரத் பிரமேயம்னா விழிப்பு நிலையில் கிடைக்கின்ற பொருள்கள். அதுதான் இப்போ நாம் பார்த்து அனுபவிச்சிட்ருக்கிற உலகம். பிறகு ஜாகிரத் பிரமாணம், விழிப்பு நிலையில் இந்த உலகத்தை காட்டி தருகின்ற கருவிகள். இந்த உலகத்தை காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு கருவி வேணுமே. கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது. இவைகளெல்லாம் என்னன்னா இந்த உலகத்தை, ஜாகிரத் உலகத்தை காட்டி கொடுக்கின்ற கருவிகள். இப்போ ஜாகிரத் பிரமேயம் உலகம், அதாவது விழிப்பு உலகம், விழிப்பு உலகத்தை காட்டி கொடுக்கின்ற கருவிகள். இதை அனுபவிக்கிறானே ஒருத்தன், அவனுக்கு பேரு பிரமாதா. பிரமாதா அப்படின்னா அனுபவிப்பவன். இப்போ ஜாகிரத் பிரபஞ்சம் என்பது ஜாகிரத் பிரமாதா, ஜாகிரத் நிலையை அனுபவிப்பவன். ஜாகிரத் பிரமாணம், ஜாகிரத் உலகத்தை காட்டி கொடுக்கின்ற கருவிகள். ஜாகிரத் பிரமேயம், இந்த உலகம் நாம் அனுபவிக்கின்ற ஸ்தூல உலகம். இப்படி எப்பொழுது நாம் ஜாகிரத் பிரமாதாவாக, பிரமாதா என்றால் அறிபவன், அனுபவிப்பவன், பிரமாதான எக்ஸ்பீரியன்சர். இந்த பிரமாதா தன்னிடமுள்ள கருவிகள் மூலம் இந்த உலகத்தை அனுபவிக்கின்றான். அதனால சாஸ்திரம் ஜாகிரத் அவஸ்தைக்கு என்ன லட்சணம் கொடுக்குதுன்னா, ஜாகிரத் அவஸ்தை ஈக்குவல் டு ஜாகிரத் பிரமாதா. அது காமன், பிரமாணம் ப்ளஸ் பிரமேயம்.
அனுபவிப்பவன், அவனிடம் உள்ள கருவி, அவன் அனுபவிக்கின்ற பொருள். இதெல்லாம் என்னன்னா வெளி உலகம், அவனிடமுள்ள கருவிகள், அனுபவிக்கின்ற இவன். இப்போ இந்த அனுபவிக்கிற நாம் இருக்கிறோம் அல்லவா, நமக்கு சாஸ்திரம் கொடுக்கிற காமன் நேம், பொதுவான பெயர் ஜீவன். நம்ம எல்லாம் ஜீவன் என்று சாஸ்திரம் சொல்லுது. இப்போ நமக்கெல்லாம் ஜீவர்கள் என்று பெயர். இப்போ இந்த ஜீவனாகிய நான் ஜாகிரத் அவஸ்தையில் இருக்கும் பொழுது அந்த ஜீவனாகிய எனக்கு சாஸ்திரம் ஒரு புதிய பெயரை கொடுக்கின்றது. இப்போ வீட்டில் நமக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. ஆஃபீஸுக்கு போன உடனே ஒரு போஸ்ட் இருக்கும், உடனே அந்த போஸ்ட்டுக்கு தகுந்த இனி ஒரு பெயர் நமக்கு வரும். வேறொரு உறவினர் வீட்டுக்கு போன உடனே அந்த உறவுங்கிற அடிப்படையில் இனி ஒரு பெயர் வரும். நம்ம பேரை பாதியாக கட் பண்ணி மாமான்னு ஒருத்தர் கூப்பிடுவார், அண்ணான்னு ஒருத்தர், பெரியப்பான்னு ஒருத்தர். ஆஃபீஸில் போனால் நமக்கு இனி ஒரு பெயர். இப்படி ஒரே ஒரு மனிதனுக்கு அந்தந்த சூழ்நிலைக்கேற்ற, அந்தந்த உறவுக்கேற்ற, செயலுக்கேற்ற பெயர் வருவது போல ஜீவன், ஜீவக அப்படிங்கிற நமக்கு ஜாகிரத் அவஸ்தையில் இருக்கும் பொழுது இந்த ஜீவனுக்கு சாஸ்திரம் கொடுக்கின்ற ஒரு பெயர் விஸ்வக, விஸ்வன். இந்த விஸ்வன் அப்படிங்கிறது ஜாகிரத் அவஸ்தையில் இருக்கிற ஜீவனுக்கு கொடுக்கிற பெயர். ஏன் விஸ்வன்னு பெயர் கொடுக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. விஸ்வம் அப்படின்னா டோட்டல், முழுமை அப்படின்னு அர்த்தம். இந்த ஜீவனுக்கு விஸ்வன் ஒரு பேர் ஏன் வந்துள்ளதுன்னா, இந்த ஜீவன் அவனிடம் இருக்கின்ற 3 உடல், அவனுக்கு எத்தனை உடல் இருக்கிறோ அத்தனையையும் முழுமையாக அபிமானம் வச்சுட்டான். பாக்கி வைக்காம, மீதி வைக்காம எல்லாத்திலையும் அபிமானம் வச்சதுனால அவனுக்கு விஸ்வன்னு பேர். ஏன்னா இவனுக்கு காரண சரீரத்தில் தன்னை அபிமானிச்சு, சூக்ஷ்ம சரீரத்திலையும் அபிமானம் வச்சு, ஸ்தூல சரீரம் வரை டோட்டலாக என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை முழுமையாக அபிமானம் வச்சதுனால அவனுக்கு விஸ்வன்னு பெயர். ஆனால் அந்த கனவு காண்றானே அவன் என்ன பண்ணியிருக்கான்? இப்போ கடவுள் நமக்கு 3 உடலை கொடுத்துருக்கார். இந்த விஸ்வன்னு பேர் வந்ததுக்கு காரணம் அந்த 3லையும் அபிமானம் வச்சுட்டான். ஆனால் கனவுல என்ன பண்ணியிருக்கான்? கடவுள் கொடுத்த ஒரு உடலை இவன் விட்டுட்டான். ஸ்தூல உடலை விட்டு சூக்ஷ்மத்தோடு நிறுத்திட்டான். அப்போ அவனுக்கு இன்னும் ஒன்று அபிமானம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட்டதுனால அவன் விஸ்வன் அல்ல. ஏன்னா அவன் கொஞ்சம் தானே அபிமானம் வச்சுருக்கான், முழுமையாக அபிமானம் வைக்கவில்லையே. ஆகவே ஜாகிரத் அவஸ்தையில் இருக்கிற நமக்கு விஸ்வன் என்று ஒரு பெயர். இந்த விஸ்வன் ஏன் பேர் வந்துச்சு? தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள 3 உடலிலும் அபிமானத்தை அவன் வைத்துள்ளான். இப்போ முதல் கருத்து ஜீவர்களாகிய நமக்கு விஸ்வன் ஒரு பெயர். ஜீவனும் விஸ்வனும் ஒரே ஒரு ஆள் தான். ஜீவன்கிறது காமன் டேம், பொதுவான சொல். அவன் எப்போ விஸ்வனாக இருக்கிறான்? இந்த ஸ்தூல உடல் வரை அபிமானம் வச்சு இந்த உடலுக்குள்ளிருக்கின்ற கருவியை பயன்படுத்தி இந்த ஸ்தூல உலகத்தை அனுபவிக்கும் பொழுது அந்த ஜீவனுக்கு விஸ்வன் என்று பெயர். இனி ஜீவனிடத்தில், அதே ஜீவனிடத்துக்கு போவோம். நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ஸ்தூல உடலில் அபிமானம் வச்சு உலகத்தை அனுபவிச்சிட்ருக்கோம் ஜாகிரத் அவஸ்தையில். பிறகு டயர்டாகிறோம், ஓய்வெடுக்கணும்னு படுத்து தூங்குகிறோம். அப்படி தூங்கும் பொழுது என்ன பண்ணுறோம்? இந்த உடலில் இருக்கின்ற அபிமானத்தை எடுத்துடுறோம். அதனால தான் தூங்கிறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு என்வரான்மெண்ட். பெட்ரூம்னா என்ன? நம்ம தூங்கிறதுக்கான ஒரு சௌகரியத்தை அங்கே கிரியேட் பண்ணுறோம். அதெல்லாம் என்னன்னா, ஒரு ஆங்கிளில் இந்த ஸ்தூல சரீரத்திலிருந்து அபிமானத்தை எப்படியெல்லாம் பண்ணால் எடுக்க முடியுமோ அதற்கான முயற்சியை பண்ணுறோம். சில சமயம் ஒரு டேப்லெட் தேவைன்னா அதையும் போட்டுக்கிறோம். அதனோட அர்த்தம் என்னென்னா, இந்த உடம்பிலிருந்து என்ன நான் விலக்கி கொள்ள வேண்டும், அபிமானத்தை எடுத்து கொள்ள வேண்டும். அப்படி எடுத்து நம்ம உறக்கங்கிற அனுபவத்துக்கு போகிறோம். அப்படி உறங்கி கொண்டு இருக்கும் பொழுது இந்த உடம்பு மீது நமக்கு அபிமானம் இல்லை. அப்போ என்ன ஆகின்றது? மனம் மட்டும்
திடீரென்று பாதி விழித்து கொள்கிறது. முழுமையாக விழித்து கொள்ளவில்லை. அந்த மனசு என்ன பண்ணுது, மெமரிக்குள்ளே போகுது, சித்தத்துக்குள்ளே போய் சில அனுபவங்கள் அப்படியே தூண்டப்பட்டு திடீரென்று மனம் பாதி விழித்து கொண்டு, முழுமையாக விழிச்சிட்டா இந்த உடம்பு அது பார்த்து உடம்போட அபிமானம் வச்சிடும். உடம்பில் அபிமானம் வைக்கிற அளவு விழித்து கொள்ளவில்லை, பாதி விழித்து கொண்டு ஒரு புதிய உலகத்தை மனமானது உருவாக்குகின்றது. அந்த புதிய உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமே, அதையும் மனம் உருவாக்குகின்றது. இப்போ மனசு என்ன பண்ணது, கனவு என்ற அனுபவத்தில் ஒரு புதிய உலகத்தை உருவாக்கி, புதிய உடலை உருவாக்கி, அது மட்டுமல்ல அந்த உடலில் சில கருவிகளை உருவாக்கி அதன் மூலமாக அந்த உலகத்தை பார்க்கணும். அப்போது ஒரு புதிய உடல், புதிய கருவிகள், புதிய உலகம், இந்த மூன்றையும் உருவாக்கி, அதெல்லாம் ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு. கனவு நம்ம ரொம்ப நேரம் கண்ட மாதிரி இருக்குன்னு சொல்கிறோம், ஆனால் சயின்ஸு படி அது ரொம்ப குறுகிய காலத்தில் தான் நடக்குதாம். எப்படி இருந்தாலும் ஒரு புதிய உலகம், புதிய உடல், புதிய கருவிகள், இதெல்லாம் பாதி மனம் விழித்து கொண்டு இந்த ஸ்தூல உடலை விட்டு இந்த மனம் தானாக ஒரு உலகம், அந்த உலகம் இருண்ட உலகம் அல்ல, கனவுல பார்க்குற உலகத்துலேயும் லைட்டெல்லாம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். ரோட்டில் போகிறோம் அப்படின்னா அந்த ரோடு லைட்டோடு இருக்கும். கனவுல தூங்குற மாதிரி கனவு காண மாட்டோம். கனவுல பகல் இருக்கும், வெளிச்சம் இருக்கும், டிரான்சாக்ஷன் இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்போ கனவுல ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணுறோம், உடலை உருவாக்குறோம், அதற்குள்ள கருவிகளை உருவாக்குறோம். இதெல்லாம் ரொம்ப பிரைட்டாக இருக்குது, ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. சரி, இந்த லைட்டெல்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னா நம்ம மைண்டே ஒரு லைட்டை கிரியேட் பண்ணியிருக்கு. அதனால கனவு கண்டு கொண்டிருக்கின்ற ஜீவனுக்கு சாஸ்திரம் கொடுக்கின்ற பெயர் தைஜசன். இப்போ தைஜசன் அப்படின்னா தேஜோமயமானவன். அவனே ஒரு லைட்டை கிரியேட் பண்ணுறான், அவனே ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறான், அந்த பொருளை பார்க்கிற கருவிகளை அவனே உருவாக்குகின்றான், அதை அனுபவிப்பவன் ஒருவனை உருவாக்குகின்றான். அப்போ கனவை அனுபவிக்கின்ற ஜீவனுக்கு தைஜசன் என்று பெயர். இப்போ ஜீவன் அப்படின்னு ஒருத்தன்தான். அந்த ஜீவன்கிற ஒருத்தன் விஸ்வன் அப்படின்னு எப்போ மாறுறான், அவனை எப்போ விஸ்வன்னு சொல்லலாம், ஸ்தூல உடல் வரை அபிமானம் வச்சா அவன் விஸ்வன். இந்த ஸ்தூல உடலிலிருந்து தன்னை விலக்கி கொண்டு மனதோடு மட்டும் அவன் அபிமானம் வைக்கும் பொழுது அவனுக்கு தைஜசன் என்று பெயர். இனி அடுத்தது நம்ம மனசில் ஒரு ஆர்வம் வந்துடும், இனியொரு ஆளுக்கு என்ன பேர், இனியொரு ஆள் யாரு? மனதோடும் அபிமானம் வைக்காமல் வெறும் காரண சரீரத்தில் மட்டும் அபிமானத்தை வைத்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்ற அந்த ஜீவனுக்கு சாஸ்திரம் கொடுக்கின்ற பெயர் பிராக்ஞன். இப்போ பிராக்ஞன் என்றால் மனதோடும் உடலோடும் அபிமானத்தை விட்டவன். நம்ம எப்படிப்பட்ட மைண்டை சம்பாரித்து வச்சிருந்தாலும் நமக்கு ஒரு அழகான ஆனந்தமான தூக்கம் வரணும்னா அந்த மனசையே விட்டாகணும். அந்த மனசை பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த சுகம் நமக்கு கிடைக்காது. அதே போல் இந்த ஸ்தூல உடல் இருக்கிற அபிமானத்தை விட்டாதான் அந்த ஆனந்தமான உறக்கம் அப்படிங்கிற அனுபவம் நமக்கு கிடைக்கும். அந்த அனுபவத்தை மேற்கொண்டு இருக்கின்ற ஜீவனை பிராக்ஞன் என்று சொல்கிறோம். இப்போ ஜீவன் என்ற ஒருத்தனுக்கு 3 பேர், 3 ரோல். அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு சரீரத்தில் அபிமானம் வச்சான்னா, வெறும் காரண சரீரத்தில் அபிமானம் வச்சான்னா அவனுக்கு பிராக்ஞன்னு பேர். சூக்ஷ்ம சரீரத்தில் மட்டும் அபிமானம் வச்சான்னா அவனுக்கு தைஜசன், ட்ரீமர்னு சொல்கிறான். வேக்கர், ட்ரீமர், ஸ்லீப்பர். அந்த ட்ரீமருக்கு பேர் வந்து தைஜசன். ஸ்தூல சரீரம் வரைக்கும் அபிமானம் வச்சு இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது அவனுக்கு விஸ்வன் என்று பெயர். இப்படி
நமக்கு 3 பெயர், இனியொரு பெயர் இருக்கு, பொதுவான பேர், அதுதான் ஜீவன். இப்போ ஜீவன், விஸ்வ, தைஜச, பிராக்ஞன் என்ற 3 பெயர் 3 உடலில் அபிமானம் வைப்பதனால், 3 கருவிகளை பயன்படுத்துவதனால் 3 விதமான உலகத்தை அவன் அனுபவித்து கொண்டு வருகின்றான். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் டெய்லி நடந்துட்டுருக்கிற ஒரு நிலை அல்லது ஒரு உண்மை. இனி அடுத்த விஷயத்துக்கு போவோம். இதெல்லாம் ஜீவனை பற்றி விசாரம் பண்ணிட்டோம். இனி ஈஸ்வரங்கிட்ட போவோம், கடவுள்கிட்ட நம்ம போவோம். இப்போ இதுக்கெல்லாம் நம்ம பெரிய ஸ்ரத்தையெல்லாம் வேண்டாம். ஏன்னா இது ஏற்கனவே நம்ம அனுபவிச்சிட்ருக்கிறத சாஸ்திரம் சொல்கிறது. இது 3 பாதம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அதாவது ஆத்மாவாகிய நான் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டேன்னு சொன்னதில் இது 3 பகுதி, ஜாகிரத், சொப்பனம், சுஷுப்தி. இனி அப்படியே கடவுள்கிட்ட போகிறோம், ஈஸ்வரன்கிட்ட போகிறோம். இப்போ நம்ம ஜீவன்னு நம்மைய சொல்கிறோம். இந்த உலகத்தையெல்லாம் படைத்தவரை ஈஸ்வரன் என்று நாம் அழைக்கின்றோம். இந்த உடலோடு இருக்கின்ற நமக்கு ஜீவன்னு பேர். யார் கடவுள்? கடவுளினுடைய அல்லது கடவுளுக்கு என்ன லட்சணம்? நம்ம வேதாந்த சாஸ்திரத்தில் அடிக்கடி இந்த கருத்தை நான் வலியுறுத்திட்டே இருப்பேன். கடவுள்னு சொன்னால் டெஃபனிஷன் ஆஃப் காட், கடவுளுக்கு சாஸ்திரம் கொடுக்கிற லட்சணம் என்ன? அது பல ஸ்டேஜில் இருக்குது. முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய லட்சணம், சில பேர் எந்த சாஸ்திரமும் படிச்சிருக்க மாட்டார்கள். அவர்கள் அறியாமலேயே ஒரு சாதாரண பாமரனுக்கும் கூட சொன்னால் நான் இப்படித்தான் நினச்சிட்டு இருந்தேன்னு சொல்லுவான். இதுக்கு எந்த விதமான அளவு படிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் சாஸ்திரம் கடவுளுக்கு கொடுக்கிற டெஃபினிஷன் அல்லது இறைவனை நமக்கு எப்படி அறிமுகப்படுத்துகிறது என்றால், ஜெகத் காரணம் ஈஸ்வரக, இந்த உலகத்திற்கு காரணமாக இருப்பவர் இறைவன். இது மட்டும் நமக்கு மனசில் இருந்தால் போதும். இன்னும் கடவுளை கும்பிட்டுருக்கோம், இறைவனை வழிபடுகின்றோம், இறை தத்துவம் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். யார் அந்த இறைவன்? பிரம்மசூத்திரத்தில் வியாச பகவான் 2வது சூத்திரமாக சொல்கிறதே இதே லட்சணம்தான். ஜென்மாத்யஸ்ய யதக, எவரிடமிருந்து சிருஷ்டி ஸ்திதி லயம் என்ற உலகம் தோன்றுகிறதோ அவர்தான் இறைவன். அப்போ இறைவனுடைய சாமான்யமான லட்சணம் இந்த உலகத்திற்கு காரணமானவர். இதுதான் இறைவனை பற்றி நம்ம மனசில் பதிய வேண்டிய பேசிக். டெக்னிக்கலாக சில லட்சணமெல்லாம் இருக்குது, பேசிக்காக இது புரிஞ்சால் போதும். டெக்னிக்கலாக நம்ம புரியணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் சாஸ்திரம் சொல்லு, பிரம்ம ப்ளஸ் மாயா ஈக்குவல் டு ஈஸ்வரன். பிரம்ம தத்துவமும் மாயா தத்துவத்தையும் கலந்து பார்த்தால் அதுவே இறை தத்துவம். இதெல்லாம் டெக்னிக்கல் டீட்டெயில், இதெல்லாம் எதுவும் தெரிய வேண்டாம். உலகத்திற்கு காரணமானவர் இறைவன். இனி நம்ம உடலை எப்படி 3ஆக பிரித்தோம், அதே போல உலகத்தை நாம் 3ஆக பிரிக்கின்றோம். காரண உடல், சூக்ஷ்ம உடல், ஸ்தூல உடல்னு பிரிக்கிறோம் அல்லவா? அதே போல காரண உலகம், சூக்ஷ்ம உலகம், ஸ்தூல உலகம்னு சொல்லி உலகம் 3ஆக பிரிக்கப்படுகிறது. உலகம்னா என்டையர் கிரியேஷன், என்னென்னெல்லாம் படைக்கப்பட்டுள்ளதோ, காலம், ஆகாசம், இதெல்லாமே, ஈவன் டைம், ஸ்பேஸ், எல்லாமே எதெல்லாம் கிரியேட்டட், எதெல்லாம் உருவானதோ அதெல்லாம் உலகம். இந்த காரண உலகம், சூக்ஷ்ம உலகம், ஸ்தூல உலகம்னு 3 உலகம். ஈஸ்வரன்கிறது ஒரு பொதுவான சொல். இப்போ நம்ம ஒரு சார்ட் போட்டுட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் ஜீவன், இந்த ஜீவனுக்கு விஸ்வன், தைஜசன், பிராக்ஞன் அப்படின்னு 3 பேர், 3 ரோல் அவனுக்கு இருக்கு. இந்த சைடு ஈஸ்வரன். இனி அந்த ஈஸ்வரனுக்கு 3 பேர் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஈஸ்வரன் ஸ்தூல உலகத்தை அவர் படைத்து இந்த ஸ்தூல உலகத்தை தான் அபிமானம் வைக்கும் பொழுது, இப்போ நம்ம
அல்ப ஜீவனாக இருக்கிறதுனால இந்த உடம்புல முழுவதும் நான் அபிமானம் வைக்கிறோம். இப்போ நான்கிற அபிமானம் உடம்புல முழுவதும் வைக்கிறோம். அதனால தான் யாராவது ஒரு பெருவிரலில் ஊசியை குத்துனாங்கன்னு வச்சுக்குவோமே, நம்ம அவங்ககிட்ட என்ன ஏன் குத்துறேன்னு கேட்போம், என்ன ஏன் மிதிச்சேன்னு கேட்போம். அப்படின்னா என்ன, அந்த பெருவிரல் வரை, அந்த நெகம் வரை நான்கிற அபிமானம் இருக்குது. அப்போ இந்த ஸ்தூல உடலில் நான்னா இந்த முழு உடலில் நான்கிறது வியாபித்துள்ளது. அப்படி இந்த இறைவன், அந்த ஈஸ்வரன் ஸ்தூல உலகத்தை படைத்து அவர் இந்த ஸ்தூல உலகம் முழுவதும் என்னுடைய உடல் என்று நினைக்கும் பொழுது அந்த ஈஸ்வரனுக்கு ஒரு பேர் இருக்கு. அதாவது எந்த இறைவன் அனைத்து ஸ்தூலமான உலகத்தை படைத்து எப்படி இந்த ஸ்தூல உடல் முழுவதும் நான் சொல்கிறோமோ, அதே போல ஸ்தூலமான உலகத்தை எந்த இறை தத்துவம் நான் என்று கூறுகின்றதோ நினைக்கின்றதோ அந்த இறைவனுக்கு விராட் என்று பெயர். விராட் அல்லது இனி ஒரு பெயர் வைஸ்வானரக. விராட்டுன்னு சொல்லலாம் அல்லது வைஸ்வானரன்னு சொல்லலாம். யார் விராட், யார் வைஸ்வானரன்? ஸ்தூல உலகத்தை படைத்து அந்த கடவுள் என்னுடைய உடல் என்னன்னு பகவான்கிட்ட கேட்டால் படைக்கப்பட்ட அனைத்தும் என்னுடைய உடல்னு சொல்லுவார். ஈவன் ஆகாசம் பகவானுடைய உடல், காற்று, பஞ்சபூதங்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே பகவான் என்னுடைய உடல்னு சொல்லுவார். இனி அடுத்த இரண்டு சுலபமாக போயிடலாம். ஸ்தூல உடலை நீக்கிட்டு சூக்ஷ்மமான உலகத்தை பகவான் படைத்துள்ளார். நம்முடைய அனைத்து மனங்கள், நம்முடைய அனைத்து சூக்ஷ்ம சரீரங்களெல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து பகவான் சூக்ஷ்மமான உலகத்தை மட்டும் அபிமானம் வைத்து ஸ்தூல உடலை விட்டு எந்த ஒரு இறை தத்துவம் சூக்ஷ்ம உலகத்தை நான் என்று அபிமானம் வைக்கின்றதோ அந்த இறை தத்துவத்திற்கு ஹிரண்ய கர்ப்பன் என்று பெயர். இதெல்லாம் பெயர் தான், அந்த பகவானுக்குரிய பெயர்கள். ஹிரண்ய கர்ப்பன். இனி அடுத்தது என்ன? காரண உலகம். இந்த காரண உலகத்தை தான் நாம் சாஸ்திரத்தில் மாயா என்று கூறுகின்றோம். வெறும் மாயை இந்த உலகத்தை படைக்காமல் காரண நிலையில் மட்டும் இருக்கும் பொழுது அந்த காரண உலகத்தில் மட்டும் பகவான் அபிமானம் வைத்து இருக்கும் பொழுது அந்த ஈஸ்வரனுக்கு சாஸ்திரம் கொடுக்கின்ற பெயர் அந்தர்யாமி. அந்தர்யாமி. இப்போ நமக்கு 6 + 2 8 சொற்கள். இந்த 8 சொற்களில் 2 சொல் காமன், ஜீவன், ஈஸ்வரன். அந்த ஜீவன் 3 ரோல் இருக்கா. விஸ்வன், தைஜசன், பிராக்ஞன். ஈஸ்வரன் 3 ரோல் இருக்கார். விராட் அல்லது வைஸ்வானரன், ஹிரண்ய கர்ப்பன், பிறகு அந்தர்யாமி. இதுதான் இங்கு சாஸ்திரம். இந்த மெத்தடில் தான் இப்போ டெவலப் ஆகி நமக்கு 4வது தத்துவம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படுகிறது. அதற்கு முன்னாடி இதை நாம் புரிந்து கொண்டால் இனி நம்ம ஒவ்வொரு அவஸ்தையாக போவோம். உபனிஷத்தில் ஒவ்வொரு அவஸ்தைகள் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்துட்டு இதெல்லாமே புதிய கருத்து அல்ல, இது எல்லாமே நம்ம அனுபவத்தில் இருப்பது. குறிப்பாக ஜீவ விஷயத்தில் நமக்கு புதிதான அறிவை இதுவரைக்கும் உபனிஷத் புகட்டவே இல்லை. ஈஸ்வர விஷயத்தில் தான் புதுசாக ஒரு கருத்து சொல்லியிருக்கு. அது நம்ம ஸ்ரத்தையில் நம்புகிறோம், அவ்வளவுதான். ஆனால் இந்த 3 அவஸ்தையை பற்றி சொல்லும் பொழுது இதை சாஸ்திரம் அனுவாதம்னு சொல்லும். நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கிறோமோ அதை கொஞ்சம் பிரித்து காட்டுகிறது. இதிலிருந்து ஒரு சிறிய ஆராய்ச்சியை நாம் மேற்கொண்டு ஒரு 4வது தத்துவத்தை உணர வேண்டும். 4வது தத்துவத்தை உபனிஷத் நமக்கு புகட்ட உள்ளது. அதுதான் துரிய தத்துவம் அப்படிங்கிறது. அது 7வது மந்திரத்தில் வருகிறது. இப்போ 7வது மந்திரத்தினுடைய சாராம்சம் புதிதாக உபனிஷத் நமக்கு கொடுக்கின்ற அறிவு. இந்த 3லிருந்து 6வது மந்திர வரை உள்ள சாரத்தை தான் இப்பொழுது நம்ம பார்த்திருக்கிறோம்.
இப்போ நம்ம பார்த்த கருத்து மூன்றாவது மந்திரத்திலிருந்து 6வது மந்திரம் வரை உபனிஷத் கூறிய கருத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ இந்த பேக்ரவுண்ட், இந்த ஒரு முகவுரையுடன் நம்ம அப்படியே ஒவ்வொரு மந்திரமாக பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம 3வது மந்திரத்தை பார்ப்போம். இப்போ 3வது மந்திரம் ஜாகரிதஸ்தானோ பகிஷ் பிரக்ஞக சப்தாங்க ஏகோண விம்சதி முகக ஸ்தூலபுக் வைஸ்வானரக பிரதம பாதக. இதுதான் 3வது மந்திரம். இப்போ இதில் விஸ்வனை பற்றி பேசுகின்றது. ஜாகரிதஸ்தானக. இப்போ நம்மெல்லாம் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறோம்? ஜாகரிதஸ்தானக, ஜாகிரத் என்ற அவஸ்தையில் இருக்கின்ற நாம். பிறகு பகிஷ் பிரக்ஞக. பகிஷ் பிரக்ஞக என்றால் நாம் அனுபவிக்கின்ற இந்த உலகம் வெளி உலகம். பகிஹினா வெளி, வெளியே. ஏன்னா நம்ம வெளி உலகத்தை தான் அனுபவிச்சுட்ருக்கோம். கண்ணை மூடி நம்ம மனசுக்குள்ளேயே கற்பனை பண்ணினோம்னா அது உள் உலகம். வெளி உலகத்தை அனுபவிக்கின்ற நாம். இப்போ இங்கே நம்மையை பற்றி உபனிஷத் சொல்லுது, விஸ்வனை விளக்குகின்றது. விஸ்வன்கிறது யார் என்றால் ஜாகிரத அவஸ்தையில் இருப்பவன், வெளி உலகத்தை அனுபவிப்பவன். சப்தாங்கக, அதை பிறகு பார்ப்போம். அடுத்த சொல் ஏக ஊன விம்சதி முகக. முகக என்றால் வழி, டோர். ஒரு வீட்டுக்கு வழி வேணுமல்ல, உள்ளே போகிறதுக்கும் வெளியே வர்றதுக்கும், அதான் முகக. முகம்னா துவாரம். விம்சதினா 20, ஏகன 1, ஊனம்னா குறைவு. இந்த உடல் ஊனமுற்றவர்னு சொல்கிறோமே, அந்த ஊனகங்கிறது சமஸ்கிருத சொல். ஏக ஊனம் அப்படின்னா 1 குறைவு. இந்த 20ன்னு சொல்கிறதுக்கு, 19ன்னு சொல்கிறதுக்கு உபனிஷத் என்ன சொல்லுது? 20க்கு 1 குறைவு. இந்த 14ன்னு சொல்கிறதுக்கு பதுவாக 27ன்னு கம்பர் சொல்கிறது போல் 20ங்கிறதுக்கு பதுவாக 20க்கு 1 குறைவான துவாரம். அப்படின்னா இந்த உலகத்தை நாம் அனுபவிக்க நமக்கு 19 துவாரங்கள், கருவிகள் உள்ளது. இப்போ ஜாகிரத் அவஸ்தையை அனுபவிக்கின்ற இந்த விஸ்வனுக்கு இந்த ஜாகிரத் உலகத்தை அனுபவிக்க 19 துவாரங்கள் உள்ளன, 19 வாயில்கள் உள்ளன. இந்த 19 வாயில்கள் வழியாக இந்த ஜீவன் ஜாகிரத ஸ்தானக பகிஷ் பிரக்ஞக, வெளியே உள்ள உலகத்தை அவன் அனுபவிக்கின்றான். இந்த 19 என்ன? அதெல்லாம் நமக்கு தெரிந்தது தான். 5 ஞானேந்திரியங்கள், மெய்வாய் கண் மூக்கு செவி என்று. பிறகு 5 கர்மேந்திரியங்கள், கை கால்கள் போன்ற 5 கர்மேந்திரியங்கள். இதெல்லாம் நம்ம சாஸ்திரம் படிச்சிருந்தால் நமக்கு தெரிஞ்சிருக்கும். பிறகு 5 விதமான பிராண சக்தி, செயல்படும் சக்தி, மூச்சை இழுக்கிறது விடுறது, டைஜஸ்டிவ் பவர். இப்படி 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், 5 பிராண சக்தி, 15. பிறகு இந்த மனம் இருக்கே, அது 4ஆக பிரிக்கப்பட்டு மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு மனமே 4ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் தத்துவ போதங்கிற நூலில் தெளிவாக ஒவ்வொன்றுக்கு லட்சணமெல்லாம் கொடுத்து படிச்சிருக்கிறோம், அல்லது படித்தா நமக்கு விளங்கும். இந்த 19ங்கிறத என்ன புரிஞ்சுக்கிறோம்? வெளி உலகத்தை அனுபவிக்கும் கருவிகள். இப்படி 19 வாயில்கள் வழியாக வெளி உலகத்தை அனுபவித்து ஜாகிரத் என்ற அவஸ்தையில் இருக்கின்ற இந்த விஸ்வன் ஸ்தூல புக். புக் என்றால் அனுபவிப்பவன், ஸ்தூல புக்னா ஸ்தூலமான உலகத்தை அனுபவித்து கொண்டிருப்பவன். பிரதம பாதக. இப்போ ஆத்மாவாகிய நான் 4 கூறுகளாக பிரிக்கப்பட்டுள்ளேன். அதில் என்னுடைய முதல் பார்ட், முதல் பகுதி இவன்தான்.
இப்போ பிரதம பாதகன்னா இது என்னுடைய ஃபஸ்ட்டு பார்ட், முதல் பகுதி. இதற்கு முன்னாடி உள்ள மந்திரம் எப்படி ஆத்ம விசாரத்தை ஆரம்பித்தது? ஆத்மா சோயமாத்மா சதுஷ்பாத், நான் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளேன். இப்போ நம்ம இமேஜின் பண்ணிக்குவோம், நான் ஐ ஆம் 4 பார்ட், நான் 4 பகுதிகளாக உள்ளேன். என்னுடைய ஒரு பார்ட் என்னன்னா விஸ்வனாக இயங்குவது. நான் விஸ்வனா இருக்கிறது என்னுடைய ஒரு அங்கம், ஒரு அம்சம். அந்த விஸ்வந்தான் இங்கு விளக்கப்பட்டுள்ளான். ஜாகிரத்ங்கிற ஸ்தானத்தில் இருந்து கொண்டு வெளி உலகத்தில் பார்வை உடையவனாக, இந்த பராக்கு பார்க்குறான்னு சொல்லுவாங்களே, வெளியே வேடிக்கை பார்க்குறான்னு சொல்லுவாங்களே, அதான் பகிஷ் பிரஜ்ஞக. அவன் வெளி உலகத்தை பார்த்தவனாக. இந்த உடல்லிருந்து பார்க்குறோம், உடலை நம்ம பார்க்கறது இல்லை, உடலே ஒரு சப்ஜெக்ட் ஆகிருது. வெளி உலகத்தை பார்த்துட்ருக்கிறோம். பிறகு நமக்கு 19 கருவிகள், கருவினா இந்த இடத்துல பிராணனெல்லாம் ஃபேக்ட்ரி மாதிரி, இதையெல்லாம் செயல்படுறதுக்கு ஆக்டிவாக இருந்து இந்த உடலை லைவாக வச்சிருந்து அனுபவத்திற்கு காரணமாக உள்ளது. பிறகு ஸ்தூலமான பொருள்களை அனுபவிக்கின்றோம் என்று இந்த விஸ்வனை உபனிஷத் கூறி, பிறகு இதே மந்திரத்தில் உபனிஷத் என்ன செய்யுதுன்னா, கடவுளுக்கும் இதே கதிதான், பகவானுக்கும் ஸ்தூலமான உலகம், அவரும் வெளி உலகத்தையே தான் உடலாக கொண்டுள்ளார்னு சொல்லி இந்த ஒரே மந்திரத்தில் விஸ்வன் விராட் அல்லது வைஸ்வானரன் 2 தத்துவங்களும் சேர்ந்தாப்புல அறிமுகப்படுத்தப்படுகிறது. நம்ம எப்படி உபனிஷத்தை டெவலப் பண்ணியிருக்குன்னா, ஜீவன் விஸ்வனை பற்றி பேசும் பொழுது இங்கேயே விராட்டை அல்லது வைஸ்வானரனையும் பற்றி பேசும். பிறகு தைஜசனை பற்றி பேசும் பொழுது உடனே ஹிரண்ய கர்ப்பனையும் அதற்குள்ளே சேர்த்தி கொள்ளும். பிறகு பிராக்ஞனை பற்றி பேசும் பொழுது அந்தர்யாமையும் சேர்த்தி கொள்ளும். கடைசியில் ஐக்கியப்படுத்தும் பொழுது இந்த இறைவனுக்கு 3 சொற்கள் உடைய ஈஸ்வரனுக்கு எந்த ஒரு தத்துவம் ஆதாரமோ, இந்த 3 பொருள்களாக 3 பகுதிகளாக விளங்குகின்ற ஜீவனுக்கு எந்த ஒரு பொருள் ஆதாரமோ, அந்த 2 மெய்ப்பொருளும் ஒன்றுதான். அதுதான் மகா வாக்கியம். இப்போ எப்படி அந்த மகா வாக்கியம் அல்லது ஆத்ம தத்துவம் விளக்கப்படுகிறதுன்னா, 3 விதமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஜீவனுக்கு எது ஆதாரமோ, 3 விதமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற இறைவனுக்கு எது ஆதாரமோ, இந்த 2 ஆதாரங்களும் வேறுபடவில்லை. இதுதான் உபனிஷத், இதுதான் மகா வாக்கியம். இதில் நம்ம முதல் ஜாகரித ஸ்தானகங்கிறதுல சப்த அங்கக அப்படிங்கிறது இறைவனை குறிக்கின்றது. வைஸ்வானரகங்கிற சொல்லும் இறைவனை குறிக்கின்றது. இந்த சப்த அங்கக என்றால் இறைவனுக்கு 7 அங்கங்கள் உள்ளது. இப்போ நம்ம உடம்பை விதவிதமாக பிரிப்பார்கள். தலைக்கு மேலே, தலைக்கு கீழே அப்படின்னெல்லாம் விதவிதமாக பிரிக்கலாம். அதே போல் இறைவனுடைய உடல் அங்கம்னா பார்ட். பகவானுக்கு 7 அங்கங்கள். எவ்வளோ வேணாலும் சொல்லலாம், 28 சொல்லலாம், 2 சொல்லலாம், 1000 சொல்லலாம். இங்கே 7 அங்கம் என்பது பஞ்சபூதங்கள், பகவானுடைய உடலாம். 7 அங்கங்கள்ங்கிறது ஆகாசத்தில் ஆரம்பித்து அப்படியே ஒவ்வொரு பகுதியாக ஒரு கற்பனை தான். ஏன்னா நம்மால் இறைவன் சொல்லும்போது நம்ம மனசைத்தான் நம்ம விஷுவலைஸ் பண்ண முடியுது, நம்ம உடம்பைத்தான் நம்ம விஷுவலைஸ் பண்ண முடியுது. அப்போ கடவுள் அப்படின்னு ஒன்று சொன்னால் நம்ம உடம்பின் அடிப்படையில் தான் அந்த இறைவனை பார்க்க முடியும். அப்போ அந்த இறைவனுக்கு உடல்னு சொல்லும் பொழுது மனுஷனுக்கு அந்த இறைவனை நம்ம உடல் போல் ஒரு பாவிச்சாதான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதனால தான் விவேகானந்தர் சொல்லுவார், ஒரு எருமைக்கு திடீர்னு அறிவு அது கடவுளை கும்பிடணும்னு முடிவு பண்ணுதுன்னா தன்னை விட ஒரு பெரிய எருமையை முன்னாடி வச்சு தான் கும்பிடுமா. காரணம் என்ன? அதுக்கு தன்னுடைய உடல்
இறைவன்னா தன்னுடைய உடலை போல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு உடல்னு தான் அதனால் விஷுவலைஸ் பண்ண முடியும். அதனால் இங்கே உபனிஷத் நம்முடைய உடலை போல இறைவனுடைய உடல்னு சொன்னால் சில கம்பேரிசன். பகவானுடைய தலை என்ன? இங்கு சொர்க்கந்தான் பகவானுடைய தலை. பகவானுடைய கண்கள் என்ன? சூரியன் தான் பகவானுடைய கண்கள். பகவானுடைய பாதம் என்ன? இந்த பூமி தான் பகவானுடைய பாதம். பகவானுடைய மூச்சு காற்று என்னன்னா, பிராணன் என்னன்னா, இந்த சஞ்சரிக்கின்ற வாயு தான் பகவானுடைய பிராணன். அதுதான் இங்கே கற்பனை. இந்த 7ல் 5 5 பூதங்கள், மீதி 2 சொர்க்கமும் சந்திர சூரியனும். இதெல்லாம் ஒரு கற்பனை தான். பகவான் எதில் பார்க்கிறார்? பகவானுக்கு கண் எதுன்னா சூரியன், பகவானுக்கு தலை எதுன்னா சொர்க்கம், பகவானுக்கு கால் எதுன்னா பூமி என்று சப்த அங்கக என்ற சொல் பகவான் இந்த உலகத்தையே உடலாக கொண்டிருக்கின்றார். பின்ன பகவானுடைய தண்ணீர் எதுன்னா, நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் தண்ணீர் தேங்கியுள்ளதோ இந்த சமுத்திரங்கள் இதெல்லாம் பகவானுடைய நீர் தத்துவம் என்று சொல்லி இந்த உபனிஷத் ஜீவனை பற்றி விளக்கி வரும் பொழுதே ஈஸ்வர தத்துவத்தையும் சேர்த்து விளக்கி வருகிறது. ஏன்னா அப்போத்தானே ஈக்குவேட் பண்ண முடியும். வெறும் ஜீவனை மட்டும் பண்ணி கடைசியில் ஆத்மா அப்படின்னு நிறுத்தி வச்சுட்டா இந்த ஆத்மா யார்? அந்த ஆத்மா யார்னா இந்த உலகத்துக்கே ஆதாரமாக உள்ள ஈஸ்வரனுக்குள்ள இருக்கிற பிரம்ம தத்துவம் தான். இப்படித்தான் நம்ம 7வது மந்திரத்தில் பார்க்க போகிறோம். அதனால இந்த ஒரு மந்திரம் ஜாகிரத் அவஸ்தை விஸ்வனை வர்ணித்து இந்த ஸ்தூல உலகத்துக்கே இறைவனாக இருக்கின்ற விராட் தத்துவத்தையும் வர்ணிக்கின்றது. இப்போ 3வது மந்திரம் ஜாகரிதஸ்தானோ பகிஷ்பிரக்ஞக சப்தாங்க ஏகோணவிம்சதி முகக ஸ்தூலபுக் வைஸ்வானரக பிரதம பாதக. பிரதமகன ஃபஸ்ட்டு, பாதகனா நம்முடைய முதல் அங்கம், நம்முடைய ஃபஸ்ட்டு போர்ஷன். அல்லது நாம் 4 விதமாக இருந்துகிட்ருக்கோம். இப்போ 4 விதமாக வேஷம் போடுறோம்னு வச்சுக்குவோமே. நம்முடைய முதல் வேஷம், நம்முடைய ஃபஸ்ட்டு வேஷம். சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் ஆஃபீஸில் ஒரு வேஷம் போடுறீங்க, வீட்டில் ஒரு வேஷம் போடுறீங்க, அவங்கக்கிட்ட பேசும்போது ஒரு வேஷம் போட்டுக்கிறீங்க, அப்படியெல்லாம் நம்ம ஒருத்தரை சொல்கிறோம் அல்லவா? அப்படி ஜீவனாகிய நாம போடுற முதல் வேஷம், ஃபஸ்ட்டு வேஷம் என்னன்னா விஸ்வனா இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு வேஷம். பிறகு 2வது வேஷம் என்ன? அடுத்த நம்முடைய ரோல் என்ன? அடுத்து 4வது மந்திரம் சொப்பனஸ்தானோ அந்த பிரக்ஞக சப்தாங்க ஏகோணவிம்சதி முகக பிரவிவிக்தபு தைஜசக த்விதீய பாதக. த்விதீய பாதக நம்முடைய 2வது வேஷம், நம்ம போடுற 2வது வேஷம். அதாவது நாடகத்தில் ஒரு வேஷம் போட்டுட்டு கழட்டி வச்சுட்டு அடுத்த நாடகத்தில் இனியொரு வேஷம் போடுறது போல விஸ்வனா வேஷம் போட்டுட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். திடீர்னு என்ன பண்ணிடுறோம்? ஸ்தூல சரீரத்தில் இருக்கிற அபிமானத்தை விட்டுட்டு வெறும் சூக்ஷ்ம சரீரத்தில் மட்டும் அபிமானம் வச்சு ஒரு செகண்டு தூங்கிடுறோம். விழிக்கும் பொழுது ஸ்தூல உடலோடு விழிக்காமல் வெறும் சூக்ஷ்ம சரீரத்துக்கு மட்டும் அபிமானம் வச்சிடுறோம். உடனே ஒரு புதிய உலகம் தோன்றுகிறது. புதிய உடல், அந்த உலகத்தை பார்க்கின்ற புதிய கருவிகள், பார்க்கின்ற புதிய உலகம், கனவு உலகம். அந்த கனவு உலகத்தில் விளையாடி கொண்டிருக்கின்ற நாம் தான் த்விதீய பாதக. அது அந்த நமக்கு தைஜசக, தைஜசன்னு பேர். இப்போ நான் விஸ்வனா இருக்கேன். எப்பொழுது? இந்த உடலில் அபிமானம் வைக்கும் பொழுது. கனவு காணும் பொழுது நான் தைஜசனாக இருக்கின்றேன். தைஜசக சொப்பனஸ்தானக, கனவை ஸ்தானமாக கொண்டவன், கனவுலகத்தை இடமாக கொண்டவன். அந்த பிரக்ஞக,
அதில் என்னுடைய அறிவு வெளி உலகத்தை பார்ப்பதாக இல்லை, எனக்குள்ளேயே உருவாகிய உலகத்தை பார்ப்பவனாக இருக்கின்றேன். பிறகு சப்தாங்கக, உடனே இங்கே ஹிரண்ய கர்ப்பன் வந்துடுறார். இந்த கனவு உலகத்தில் உள்ள அனைத்து உடலும் அவருடைய உடல். பிறகு கனவு உலகத்திலையும் நமக்கு அதே 19 கருவிகள் உள்ளது. இந்த கருவிகள் அல்ல, ஜாகிரத அவஸ்தையில் இருக்கிற கருவிகள் அல்ல, அங்கே ஒரு உடல், அந்த உடல்லையும் கண்ணில் தான் பார்ப்போம். இப்போ கனவில் நம்ம சாப்பிட்றோம்னு வச்சுக்கோமே, காதில் சாப்பிட மாட்டோம். கனவில் ஒன்றை பார்க்குறோம்னா மூக்கில் பார்க்க மாட்டோம். கனவில் ஒரு பொய்யான கண்ணை படைச்சு பொய்யான கண் வழியாக தான் பார்ப்போம். இதுவே பொய் தானே, காதில் பார்த்தா என்னன்னு பார்க்க மாட்டோம். கனவில் பொய்யான உணவு, பொய்யான வாய், பொய்யா சாப்பிட்றோம். இருந்தாலும் அதுலேயும் ஒரு ஆர்டர் இருக்குது. கனவு தானே, காதில் வழியாக சாப்பிட்டா என்ன, அப்படி கிடையாது. அதனால் கனவுலையும் ஒரு கனவுலையும் கருவிகள். பிறகு பிரவிவிக்த புக் என்றால் ஸ்தூல உலகத்தில் அனுபவிக்கப்படாத பொருள்களை கனவில் நாம் அனுபவிக்கின்றோம். தைஜசக துதிய பாதக, இவன் இரண்டாவது ரோல் அல்லது இரண்டாவது வேஷம். இப்போ இந்த 2 மந்திரத்தில் ஜாகிரத அவஸ்தை, சொப்பன அவஸ்தை முடிவடைகிறது. இனி அடுத்த மந்திரத்தில் சுஷுப்தி அவஸ்தை, ஆழ்ந்த உறக்கம். இந்த சுஷுப்தி அவஸ்தை வரும் பொழுது உபனிஷத் என்ன செய்கிறது, அந்த அவஸ்தைக்கு ஒரு லட்சணம் கொடுக்குது. எது சுஷுப்தி, எது ஆழ்ந்த உறக்கம் என்று ஒரு லட்சணத்தை கொடுத்து அடுத்த மந்திரத்தில் நாம் பிராக்ஞனாக இருக்கின்றோம் என்று கூறி, அதற்கு அடுத்த மந்திரத்தில் செப்பரேட்டாக அந்தர்யாமியை, இறைவனை பற்றி விளக்கி, இந்த 6 மந்திரங்களில் நாம் அனுபவிக்கின்ற 3 அவஸ்தைகளை பற்றி சில அறிவை கொடுத்து, ஜாகிரத அவஸ்தை எப்போ வருது, ஸ்தூல சரீரத்தில் அபிமானம் வைக்கும் பொழுது. சொப்பனம் எப்போ வருது, ஸ்தூலத்தை விட்டு சூக்ஷ்மத்தில் மட்டும் அபிமானம் வைக்கும் பொழுது. பிறகு ஆழ்ந்த உறக்கம் எப்போ வருது, மனசில் இருக்கிற அபிமானத்தையும் விடணும், உடலில் இருக்கிற அபிமானத்தையும் விடணும், ஆழ்ந்த உறக்கம். இந்த 3 அனுபவங்களை நமக்கு முறைப்படுத்தி காட்டி, பிறகு தெரிஞ்சதிலிருந்து தானே தெரியாததுக்கு போக வேண்டும். இந்த தெரிஞ்ச அனுபவத்திலிருந்து 4வது தத்துவத்தை உபனிஷத் 7வது மந்திரத்தில் விளக்க உள்ளது. நாளை நாம் மேலும் தொடர்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.